கடற்படையிட முன்னாள் தளபதி அட்மிரல் ஆஃப் த ஃப்ளீட் வசந்த கருணா கூட இன்னைக்கு காலையில் கைது செய்யப்பட்டிருந்தவர். யோஷித்த ராஜபக்ச சம்பந்தமான விஷயத்தில் தான் வசந்த கருணா கூட கைது செய்யப்பட்டிருக்கிறார். சில நிபந்தனைகளின் அடிப்படையில் அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முதல்ல யோஷித் ராஜபக்ச 17ஆம் திகதி சியபுக் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டிருந்தவர். கடற்படையில் இணைச்சு கொள்ளப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அதுவரைக்கும் பின்பற்றப்பட்ட நடைமுறைகள் யோஷித் ராஜபக்சவுக்காக மாற்றப்பட்டிருக்கு. கல்வி தகமைகள் வரைக்கும் மாற்றப்பட்டிருக்கின்றது ஒரு குற்றச்சாட்டு. இலங்கையிலிருந்து அரச பணம் செலவு செய்யப்பட்டு பிரிட்டனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு ராயல் நேவி காலேஜில் அவருக்கான பயிற்சிகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்காக பொதுமக்கள்கிட்ட பணம் செலவு செய்யப்பட்டிருக்கு என்ற குற்றச்சாட்டு யோஷித ராஜபக்ச மேலே சுமத்தப்பட்டிருந்தது. கைது செய்யப்பட்டு 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீரப்பணிகளில் நீதிமன்றம் பணம் கொடுத்திருந்தது. வெளிநாடு போகிறதுக்கும் யோஷித ராஜபக்சவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்தில் கடற்படையிட தளபதியாக இருந்தவர் தான். அதுக்கு பிறகு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டு கோட்டாபய ராஜபக்சவினுடைய ஆட்சி காலகட்டத்தில் வடமேல் மாகாண ஆளுநர் என்ற பதவி உயர்வு வரைக்கும் கொடுக்கப்பட்டிருந்த அட்மிரல் ஆஃப் த ஃப்ளீட் வசந்த கருணா கூட இதுக்கு முதல்ல 2 சந்தர்ப்பங்களில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு விசாரணைக்குன்னு சொல்லி கூப்பிடப்பட்டிருந்தவர். 16ஆம் திகதியும் 22ஆம் திகதியும் கடிதம் எனக்கு கிடைக்கல, அதனால் வர முடியாதுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தார். இன்னைக்கு அந்த கடிதம் கிடைச்சிருக்கு போல இன்னைக்கு விசாரணைக்குன்னு சொல்லி காலையில் ஒரு 10 மணி மாதிரி போயிருந்தார். அதுக்கு பிறகு அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு பிணை கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிற காரணம் என்னன்னு சொன்னால் நீதவான் அசங்கேஸ் போதரகம குறிப்பிட்டிருக்கிறார். 25 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணிகளில் அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு என்ற ஒரே ஒரு காரணத்தை மட்டும் அடிப்படையாக வச்சு அவரை தொடர்ச்சியாக விளக்கமறியலில் வைக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாது. இதுவரைக்குமான விசாரணைகளுக்கு சாட்சியங்களுக்கு அழுத்தம் எடுத்திருக்கிறார்னு சொல்லியோ இல்லாட்டி விசாரணையில் தலையீடு செய்திருக்கிறார்னு சொல்லியோ எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லாட்டி ஆதாரங்களும் கிடையாது. இதனால் அவருக்கு பிணை கொடுக்க முடியும் சொல்லி கொழும்பு கோட்டை நீதவான் அசங்கேஸ் போதரகம் இன்னைக்கு தீர்மானிச்சிருக்கிறார். ஆனால் அதை பற்றின விசாரணை தொடர்ச்சியாக நடத்தப்பட இருக்கு. அண்மை நாட்களில் நடக்கிற கைதுகள் நீதிமன்ற தீர்ப்புகளை பொறுத்த வரைக்கும் எங்களோட எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கும். பெரிய சம்பவங்கள்ல எல்லாம் சிக்க வேண்டிய நபர்கள் இந்த மாதிரி ஒப்பீட்டளவில் சின்ன சின்ன சம்பவங்களை சிக்கிக்கொள்றார்கள். டிஷர்ட் பிரிண்ட் பண்ணி கொடுத்தது, கதிரைகள் விநியோகம் செய்தது, சோளம் கொடுத்தது வரைக்கும் சில குற்றச்சாட்டுகளில் சிலர் சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. சில தீர்ப்புகளும் அறிவிக்கப்பட்டிருக்கு. எவ்வளவோ பெரிய சம்பவங்கள் எல்லாம் நடந்தது, அந்த சம்பவங்களை எல்லாம் சிக்காத நபர்கள் இந்த மாதிரியான சில விஷயங்களில் மாட்டிக்கொள்றாங்க என்ற மாதிரியான சம்பவங்களை தான் நாங்கள் அண்மை நாட்களில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி தான் வசந்த கருணாகூடவை பொறுத்த வரைக்கும் கொழும்பு சுற்றி இருக்கிற பிரதேசங்களில் 11 இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஒரு மிக பிரதானமான நபர் 14வது பிரதிவாதியா நீதிமன்ற வழக்கு விசாரணையிலேயும் அவருடைய பேர் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த இளைஞர்களுக்கு என்ன நடந்ததுன்றது இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. இவர் கடற்படை தளபதியாக இருந்த காலகட்டத்தில் இந்த சம்பவம் பதிவாகி இருந்ததுன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அதில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் வசந்த கருணா கூட இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் விடுதலை செய்கிறோம்னு சொல்லி நீதிமன்றம் கிடையாது, அந்த காலகட்டத்தில் சட்டமா அதிபர் திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவிச்சிருந்தது. இவர் சம்பந்தமான விசாரணையை தொடர்ச்சியாக நடத்துறதுக்கு நாங்கள் விரும்பலன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு நீதிமன்றமும் சட்டமா அதிபர் அறிவிச்சதுக்கு பிறகு அவரை அந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்திருந்தது. அந்த சம்பவம் சம்பந்தமாக சட்டமா அதிபரினுடைய தீர்மானத்துக்கு எதிராக இன்னும் ஒரு வழக்கு விசாரணையும் பதிவு செய்யப்பட்டு அதை பற்றின விசாரணையும் தொடர்ச்சியாக நடந்து வருது. அந்த சம்பவத்தில் சிக்குவார் இல்லாட்டி விசாரணைகள் நடத்தப்படும் சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்த பின்புலத்தில் இப்ப யோஷித ராஜபக்சவை கடற்படையில் இணைச்சு கொள்ளப்பட்டது சம்பந்தமா இன்றைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் ஒரு ஹை ப்ரொஃபைல் அரஸ்டா இலங்கையில் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கு. இவருடைய கைதுக்கு பிறகு கமன் பில விமல் வீரவங்ச மாதிரியான ஆக்கள் கடற்படையில முன்னாள் தளபதி பழிவாங்கப்படுறாரு, ராணுவம் பழிவாங்கப்படுது என்ற மாதிரி இன்னும் ஒரு கோஷம் எழுப்பப்படலாம், இல்லாட்டி ஒரு ஊடக சந்திப்பு நடத்தப்படலாம், சத்தியாகிரக போராட்டம் நடத்தப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இப்படியா இருந்தாலும் இந்த சம்பவத்தில் இப்ப நீதிமன்ற பிணை கிடைச்சிருந்தாலும் நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்ட நபரா வசந்த கருணாகூடவினுடைய பெயர் மாறியிருக்கு. அந்த அளவில் ஓரளவுக்கு திருப்தி அடைய முடியும். இன்னைக்கு நடத்தப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான விசாரணை தான் அதே நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது. ரகித ராஜபக்ச விஜயதாச ராஜபக்சோட மகன் கைது செய்யப்பட்டிருந்தவர், அவரோட சேர்த்து இன்னும் 2 பேர், ஷரித் அபேசிங்க, அது மாதிரி அருண சதுரங்க சொல்லப்படுற இலங்கை விமான சேவைகள் நிறுவனத்தினுடைய முன்னாள் பணிப்பாளர் ஷரித் அபேசிங்க ஒரு நடிகர், கலைஞர், இல்லாட்டி அதுக்கு பிறகு அரசியல்வாதியா சஜித்ர கட்சியில் சேர்ந்து கொண்ட நபர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. ஹரக்கட்டாவை காப்பாற்றுறதுக்காக, கொலை செய்யாமல் இருக்கிறதுக்காக
12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்டார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த 3 பேரும் வந்து கைது செய்யப்பட்டிருந்தவங்க இன்றைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு 17ஆம் திகதி வரைக்கும் தொடர்ச்சியா விளக்கமறியலில் வைக்கப்படணும் சொல்லி நீதவான் அசங்கேஸ் போதரகம் வந்து ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறார். விசேடமான காரணங்கள் எதுவும் சமர்ப்பிக்கப்படலன்றதுக்காக பிணை வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு. விளக்கமறியல் உத்தரவு வந்து நீடிக்கப்பட்டிருக்கு. 17ஆம் திகதி வரைக்கும் விளக்கமறியல் இருக்க வேண்டி இருக்கு. இந்த விசாரணையில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கிற கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற விசாரணையில் எப்படியான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி இன்னைக்கு சிஎபோக் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றத்தில் அறிவிச்சிருந்தது. அதில் இந்த பணம் பரிமாற்றம் நடந்த ஒரு சம்பவம் சம்பந்தமா சில விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 12 கோடி ரூபாய் இவங்க வாங்கியிருக்கிறாங்கன்றது குற்றச்சாட்டு. அறக்காட்டோட வைஃப் வந்து கொடுத்த காசை திருப்பி கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுல 2 கோடி ரூபாய் பணம் வந்து நுகைகுட பிரதேசத்தில் வச்சு பரிமாறப்பட்டிருக்கு. இது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி இன்னைக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றத்தில் அறிவிச்சிருந்தது. நுகைகுடையில் இருக்கிற நாவல ரோட்ல விஜயதாச ராஜபக்சோட வீடு அந்த இடத்துல தான் இருக்கிறதா சொல்லப்படுது. அவருடைய பேர் நேரடியாக சொல்லப்படாட்டியும் ரகித ராஜபக்சோட அப்பாட வீடு அந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நீதிமன்றத்தில் அறிவிக்கப்படுது. அப்பான்னு சொன்னா ரகித ராஜபக்சோட அப்பா விஜயதாச ராஜபக்ச அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல வச்சு இந்த பணம் வந்து இன்னும் ஒரு நபருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முதல்ல தெரிய வந்திருந்தது ஹேபி சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நபர் ஹரக்கட்டாட குடும்பத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறவர் ஹேபியை தொடர்பு கொண்டுதான் இந்த 12 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லி இதுக்கு முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அந்த ஹேபி என்ற நபருக்கு நெருக்கமான இன்னும் ஒரு நபர் இருக்கிறாராம். அந்த நபருக்கு தான் வாங்கின பணத்துல வந்து 2 கோடி ரூபாவை இவங்க திருப்பி கொடுத்திருக்கிறாங்க. காசு கேட்டு தொடர்ச்சியா நீங்க காசை வாங்கியிருக்கிறீங்க எதுவுமே நடக்கலன்னு சொன்னதுக்கு பிறகு அதுல 2 கோடி ரூபாய் வந்து திருப்பி கொடுத்திருக்கிறாங்க. நுகைகுட பிரதேசத்துல வச்சு இந்த சம்பவம் பதிவாகி இருக்கு. அதுக்கு பிறகு அந்த 2 கோடி ரூபாய் பணமும் மிதிகம லசா மூலமா தான் அந்த காசு அங்க போய் சேர்ந்திருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்ப மிதிகம லசாவும் உயிரோட இல்ல, அவரும் சஜித் பிரேமதாசோட கட்சியை சேர்ந்த ஒரு நபர். ஒரு நகர சபையினுடைய தலைவராக பதவி வகிச்சிருந்தவர் பட்டப்பகல்ல சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது. போதைப்பொருள் கடத்தலோட குற்றச்சாட்டுகள் எதிர்நோக்கி இருக்கிற நபர்ன்ற மாதிரி இதுக்கு முதல்ல பேசப்பட்டிருந்தது. அந்த நபர் மூலமா தான் உகைகுட பிரதேசத்தில் வச்சு இன்னொரு நபருக்கு கொடுக்கப்பட்ட 2 கோடி ரூபாய் மிதிகம லசாவுக்கு போய் சேர்ந்ததுக்கு பிறகு மிதிகம லசா ஹரக்கட்டாட வைஃபுக்கு அந்த பணத்தை அனுப்பி வச்சிருக்கிறார்ன்றதும் விசாரணையில வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கான். இதை தவிர கைது செய்யப்பட்ட தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்க இந்த 3 பேருடைய மொபைல் போனும் விசாரணை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டிருக்கு. அதில் இருக்கிற வாட்ஸ்அப்பை பார்க்குற நேரத்தில் சில தகவல்கள் தெரிய வந்திருக்கு. அதை பற்றின மேலதிகமான விசாரணைகள் நடந்து வருதுன்னு சொல்லியும் இன்னைக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு வந்து நீதிமன்றத்தில் அறிவிச்சிருந்தது. இதை தவிர துபாய்க்கு இந்த 3 பேரும் போனதை பற்றி இதுக்கு முதல்ல சொல்லப்பட்டிருந்தது. 2023 மார்ச் மாதம் 25ஆம் திகதி இந்த 3 பேருமே ஒரே தடவையில் வந்து ஒரே விமானத்தில் துபாய்க்கு போயிருக்கிறாங்க. மார்ச் மாதம் 29ஆம் திகதி பயணத்தை முடிச்சு கொண்டு காசையும் வாங்கி கொண்டு காசை உண்டியல்ல அனுப்புனதுக்கு பிறகு 29ஆம் திகதி இலங்கைக்கு திரும்பி இருக்கிறாங்க. அதே காலகட்டத்தில் அதாவது 2023 மார்ச் 21ஆம் திகதி விஜயதாச ராஜபக்சவும் இலங்கையிலிருந்து துபாய்க்கு பயணம் செய்திருக்கிறாராம். இது விசாரணையில் வந்து இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்போ விஜயதாச ராஜபக்சவும் இந்த சர்ச்சைக்குரிய காலகட்டத்தில் துபாய்க்கு போயிருக்கிறார். யார் யாரை சந்திச்சார் என்றதை பற்றி அடுத்த கட்ட விசாரணைகள் நடந்து வருதுன்னு சொல்லி இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விசாரணைகள் முடிவடையும் வரைக்கும் உங்களுக்கு பிணை கொடுக்கப்படக்கூடாது, விளக்கமறியலில் வைக்கப்படும் சொல்லி இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கையும் முன் வைக்கப்பட்டிருந்தது. சரித் அபேசிங்கோட லோயர் வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கிறார். இவருக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு வாகனத்தை வந்து லீசிங்ல தான் அவர் வாங்கியிருக்கிறார். கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபர். இதனால பிணை கொடுக்கப்படணும் சொல்லி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. ரகித ராஜபக்ச சார்பு முன்னிலையான லோயரும் வந்து பிணை கேட்டிருக்கிறார். அவர் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் கேட்டிருக்கிறார். என்ன சொன்னா லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஒரு சர்டிபிகேட்டை வந்து சமர்ப்பிச்சிருக்கு, இல்லாட்டி ஒரு சட்ட ஆவணம் ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்கு. ஊழல் எதிர்ப்பு சட்டத்துக்குமே இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. இதனால விசாரணைகள் முடிவடையும் வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கப்படணும் சொல்லி ஒரு சர்டிபிகேட் இல்லாட்டி ஒரு டாக்குமெண்ட் வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்காங்க. இவருடைய ரகித் ராஜபக்சோட லோயர் வந்து நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிறார், லஞ்ச எதிர்ப்பு ஊழல் எதிர்ப்பு சட்டம்ன்றது பிறகுதான் கொண்டு வரப்பட்டது. இந்த சம்பவம் அதுக்கு முதல் காலகட்டத்தில் நடந்தது சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அந்த சட்டத்துக்கு அமைய ஒரு சர்டிபிகேட் ஒரு டாக்குமெண்ட்டை வந்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சமர்ப்பிச்சிருக்கு. இந்த டாக்குமெண்ட் அடிப்படையாக வச்சு நீங்க வந்து விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்க கூடாது. அப்படி பிறப்பிச்சா உங்களுடைய அதிகாரத்தை கேள்விக்குட்படுத்துற மாதிரி இருக்கும். நீதிபதியோட அதிகாரத்தை பாதுகாக்கிறதுக்காக உங்களோட அதிகாரத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரியான ஒரு வாதத்தை முன்வைக்கிறோம்னு சொல்லி ரகித் ராஜபக்சோட லோயர் வந்து இன்னைக்கு நீதிபதி அசங்கேஸ் போதரகமவை பார்த்து சொல்லி இருக்கிறாரு. ஆனா
அந்த கோரிக்கையும் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு, அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படல. நீதிபதி அசங்க எஸ் போதரகம் அறிவிச்சிருக்கிறார், இந்த சர்டிபிகேட் சம்பந்தமா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, ஒரு விசேடமான காரணம், இந்த காரணத்துக்காக பிணை கொடுக்கப்படணும்னு சொல்லி ஏதாவது ஒரு விசேடமான காரணம் சொல்லப்படுமா இருந்தால் அந்த அடிப்படையில் வந்து அதை பரிசீலிக்க முடியும். இந்த சர்டிபிகேட் சம்பந்தமாக கதைக்கிறதுல எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவு சம்பந்தமா ஏதாவது அதிருப்தி ஆட்சேபம் இருக்கிற பட்சத்தில் நீங்க மேல் நீதிமன்றத்துக்கு போக முடியும் சொல்லியும் நீதிபதி வந்து தெளிவாக அறிவிச்சிருக்கிறார். நீதிபதி குறிப்பிட்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா, சில நேரங்களில் பிணை கிடைக்க முடியும், எழுத்து மூலமா அந்த கோரிக்கையை முன்வைக்கிற பட்சத்தில் வந்து பிணை சம்பந்தமா பரிசீலிக்க முடியும் என்றது. இப்போ விசேடமான காரணங்கள் ஏதாவது குறிப்பிட வேண்டியிருக்கும் என்று சொன்ன இந்த விசாரணைகள் முடிவடையும் வரைக்கும் இந்த 3 சந்தேக நபர்களையும் தொடர்ச்சியா விளக்கமறியலில் வைக்கணும் என்றதுக்கான எந்த ஒரு தேவைப்பாடும் கிடையாது என்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை பரிசீலிக்க முடியும் என்ற மாதிரி நீதிபதி வந்து இன்னைக்கு குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அதுக்கான காரணங்களை வந்து லோயர்ஸ் தெளிவாக குறிப்பிட வேண்டியிருக்கும். அடுத்த வழக்கு விசாரணையில் என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சம்பவம் சம்பந்தமாக இன்னும் சில ரகசியங்கள் வெளிவரும் சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க முடியும். இப்போ விஜயதாச ராஜபக்ச அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் துபாயில் தங்கியிருந்ததுக்கான நோக்கம், யார் யாரை சந்திச்சார், இவங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்கிற தகவல்கள் என்னன்றதை பற்றின தகவல்களும் சில நேரத்தில் அடுத்த கட்ட வழக்கு விசாரணையில் சமர்ப்பிக்கப்படலாம். எப்படியான தகவல்கள் வெளிவரப்போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.